இங்கே பாருங்கள், நான் திராட்சையில் டீ போட போகிறேன். முதல்ல அதுக்கு திராட்சையை நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டிருக்கேன், ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் ரெண்டுத்துலேயும் மாற்றி மாற்றி கழுவி கல்லுப்பில் போட்டு கழுவிட்டேன். அப்புறம் மஞ்சள் தூளில் போட்டு கழுவிடலாம். மறுபடியும் ஒரு வாட்டி இன்னொரு தண்ணியில் நல்ல தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம். வெறும் தண்ணியில் இப்போ டீ போடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த திராட்சை இதில் போட்டுடலாம். இந்த திராட்சை முதல்ல நல்லா அதில் வேகட்டும். பாருங்கள், திராட்சை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். இதை நல்லா இதிலே நல்லா அமுத்தி விட்டுருக்கோம்னா அந்த சாரெலாம் இதில் இறங்கிடும். அந்த தண்ணியில் நல்லா கலர் கொடுக்கும். பாருங்கள், இதை நல்லா அழுத்தி விட்டோம்னா இடத்துலாம் வந்துடும். தண்ணியை வடிகட்டிட்டேன். இப்போ டீ போடலாம். பாருங்கள், இதில் ஒரு ஸ்பூன் டீ தூளும் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு தட்டி போடலாம். ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுங்க, ஏலக்காய் ஒன்று போட்டுங்க. இதெல்லாம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு வடிகட்டி இந்த டீயை குடிச்சோம்னா கொலஸ்ட்ராலுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த டீ. நீங்களும் இந்த டீ போட்டு குடிங்க. என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இங்கே பாருங்கள், உடலுக்கு ஆரோக்கியமான திராட்சை டீ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி டீ போட்டு குடிங்க.